மதுரை எஸ். கொடிக்குளம் தனலட்சுமி நகரை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற சார்பு ஆய்வாளர் வனராஜா. இவரது மனைவி ராணி. இன்று காலை ராணி தனது வீட்டில் குப்பைகளை சேகரித்து வைத்திருந்தபோது தவறுதலாக மேஜையில் இருந்த 3 சவரன் தங்கச் சங்கிலியையும் குப்பை வாளியில் போட்டுள்ளார். அப்பகுதியில் குப்பை சேகரிக்க வந்த கரும்பாலை பகுதியை சேர்ந்த தூய்மை பணியாளர் சுப்பம்மா என்பவரிடம் அந்த குப்பையை ஒப்படைத்துள்ளார். சிறிது நேரம் கழித்து செயின் காணாமல் போனதை உணர்ந்த ராணி அதிர்ச்சியடைந்து உடனடியாக புதூர் மாநகராட்சி சுகாதார சூப்பர்வைசர் சரண்குமார் அவர்களிடம் தகவல் தெரிவித்தார். சுகாதார ஆய்வாளர் உடனடியாக சுப்பம்மாவை தொடர்பு கொண்டு தங்கச்சங்கிலி காணாமல் போன தகவலை சொல்லி குப்பை தொட்டியில் தங்க சங்கிலியை தேட சொல்லி இருந்தார். அதனைத் தொடர்ந்து வனராஜா மற்றும் ராணி ஆகியோருடன் இணைந்து குப்பை தொட்டியில் தங்க சங்கிலியை தேடினர். 1 மணி நேரம் தேடுதலுக்கு பிறகு கிடைக்காததால் மனம் உடைந்த வனராஜா தம்பதியினர் வீட்டிற்கு திரும்பினர். ஆனால் சுப்பம்மா கைவிடாமல் குப்பை தொட்டியில் இருந்த ஒவ்வொரு கழிவையும் பொறுமையாக பிரித்து தேடினார். இறுதியில் அந்த 3 சவரன் தங்க சங்கிலியை கண்டுபிடித்தார். அதனை உடனடியாக தனது உயர் அதிகாரிகள் முன்னிலையில் உரிமையாளரான ராணியிடம் ஒப்படைத்தார். சுப்பம்மாவின் இந்த அபாரமான நேர்மையை கண்டு நெகிழ்ந்த வனராஜா ராணி தம்பதியினர் அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்து அன்பின் அடையாளமாக இனிப்புகள் மற்றும் 500 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி தங்களது நன்றியை தெரிவித்தனர். கடின உழைப்பிலும் நேர்மை தவறாது உழைத்த தூய்மை பணியாளர் சுப்பம்மாவின் செயல் மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாராட்டி வருகின்றனர்.